Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district. சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். வேளாண்மைத்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேட்டூர் அணை, காவிரி, மேகதாட்டு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் கேட்டறிகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணை நீர் திறப்பு, காவிரி நீர் விவகாரம், மேகதாட்டு அணை தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். வேளாண்மைத்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வேளாண் துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணை நீர் திறப்பு, காவிரி நீர் விவகாரம், மேகதாட்டு அணை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வேளாண் துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடனான முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன விவரம்? வேளாண்மை துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS, நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் IAS, அதே போல வேளாண் துறை இயக்குனர் உள்ளிட்ட உயரதிகாரிகள், தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதலமைச்சருடைய செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா IAS உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை இந்த அடுத்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். ஆண்டுதோறும் சரியாக கடந்த சில ஆண்டுகளாக திறக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தி குறிப்பு வரவிருக்கிறது. கடந்த காலங்களில் முதலமைச்சர் நேரடியாக சென்று மேட்டூர் அணையை திறந்து வைத்திருக்கிறார்கள். எனவே தற்போது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சரும் மேட்டூர் டேமுக்கு செல்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நிறைவு பெற்று குறிப்பாக தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. காலையில் முதலமைச்சர் தொழில் நிறுவனங்களோடு ஆலோசனை மேற்கொண்டார். தற்போது அடுத்த கட்டமாக வேளாண் துறை மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதன்முறையாக ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தின் ஒரு முக்கியமான ஒரு டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த காவிரி நீரை நம்பிதான் இருக்கிறது. வேளாண் உற்பத்தியில் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் குறிப்பாக உள்நாட்டு உற்பத்திக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த வேளாண் துறையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேட்டூர் அணைக்கு நேரில் செல்கிறாரா என்ற விவரம் இந்த மாத இறுதியில் நமக்கு தெரிய வரும். திலகவதி, ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஒரு சில வருடங்களாக தொடர்ந்து ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு வருகிறது. இந்த முறையும் அதற்கான நீர் இருப்பு இருக்கிறதா, திறக்கப்படுமா? முதலமைச்சர் தரப்பிலிருந்து அறிவிப்பு ஏதேனும் இன்றைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இந்த மாதத்திற்கு தர வேண்டிய 9 TMC தண்ணீரை கர்நாடகம் தர வேண்டும் என்று கடந்த மாதம் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தியிருந்தார்கள். அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சருக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக நீர்வளத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் தற்போது முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதே போல வேளாண்மை துறை சார்பாக தமிழகத்தில் குறிப்பாக எவ்வளவு பாசன பரப்பு இருக்கிறது, எவ்வளவு நெல் சாகுபடி செய்கின்றன என்பன போன்ற விவரங்களும் முதலமைச்சருக்கு ஏற்கனவே அதிகாரிகள் மூலமாக அந்த டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சரும் அவ்வப்போது கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டு வருவதாக தான் நமக்கு தகவல் வந்திருக்கின்றன. முதலமைச்சர் விரைவில் செல்வது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு இதுவரை வரவில்லை. தொடர்ச்சியாக முதலமைச்சர் நாள்தோறும் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்திலே இருந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நேற்றுக்கு கூட மதிய உணவும் இங்கே இருந்து அருந்திவிட்டு இங்கேயே ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்து வந்தார். இன்றைக்கும் மாலை 4 மணி வரை இங்கேயே ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchengodu Namakkal district and Sangagiri Salem district.